நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயம் தாங்க இப்ப நடந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா அந்த ராஜேஸ்வரி இருக்கல அவளுக்கு ஒரு கையால ரெடி பண்றா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எல்லா தகவலையும் கணக்கெடுப்பு, அதாவது வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, ரேஷன் கார்டுல கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் வந்துட்டு இருக்காங்க. ரியலாவும் இருக்கு, ஃபேக்காவும் இருக்கு. அதனால கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும். அது போலதான் கணக்கு எடுக்கிறத வச்சு சாக்க வச்சு கரெக்டா இந்த இடத்துக்கு நீ போ, கரெக்டா இருக்கும், இதுதான் என்னோட பிளான். இப்போதைக்கு அந்த இடத்துல போயிட்டு ரேணுகா இருந்தா வீடியோ மட்டும் ஒன்னு எடுத்துரு அந்த ரேணுகாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி ஓகே மேடம், இதனால எனக்கு என்ன பெனிஃபிட், இது நாங்க போறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கு தேவையான 40,000 அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நீ போய் இதை கரெக்டா செஞ்சு முடிச்ச மட்டும் போதும். ஏதாவது கொஞ்சம் பிசுறு தட்டுச்சு மல்லிய மறுபக்கம் விஜய் 2 பேரும் வெளுத்து பொழந்து வாங்கிடுவாங்க. அதனால எந்த விஷயம் செஞ்சாலும் எங்களோட பேர் அடிப்படக்கூடாது, உன்னோட பேர் மட்டும் தான் அடிப்படணும், அதை ஞாபகம் வச்சுன்னு இந்த வேலையில இறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி மேடம், நான் இது வரைக்கும் எதனா இறங்கி களத்துல எதனா ஒரு விஷயம் பிளாப்ஸ் ஆகிதா சொல்லுங்க பாக்கலாம். நான் செஞ்ச அந்த இடத்துல சுத்தம் பத்தம் எல்லாம் கரெக்டா இருக்கனால ஒரு வேலை செஞ்சேன்னா கண்ணுக்குள்ள வச்சு செய்வான், அந்த வேலை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால நீங்க கவலையே படாதீங்க. அந்த ரேணுகா தானே அவன் இருக்காளா இல்லையான்னு வீடியோ எடுத்தானோ, இது ஒரு சப்ப மேட்ரு, இந்த மேட்டர் எல்லாம் அசால்ட்டா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. போறதுக்கு முன்னாடி அப்படியே சும்மா புடவையெல்லாம் கட்டினா 2-3 ஃபார்ம் எடுத்துன்னு அப்படியே சும்மா நான் ரெடி தான் வரவா இவ்வளவு எடுத்துன்னு போனவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டு போயிட்டாங்க. அந்த விஷயம் லாஸ்ட் எண்ட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சு போறீங்க. அது மட்டும் இல்லாம போய் நின்றதை கரெக்டா நம்ம மனோகர் பொண்ணுடாடி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்ததும் உடனே பாக்கணுமே, வாங்க மேடம் என்ன மேடம் என்ன எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மாதிரி வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க, எதுக்காக எத்தனை பேர் இருக்கீங்க, என்னென்ன பண்றீங்க, கணக்கெடுப்பு வந்துக்கிறோம், ரேஷன் கார்டுக்கு சொல்லுங்க, பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வாங்க மேடம் உள்ள வந்து காத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டு சோபால கார வச்சு ஒரு பக்கம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க, தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் நோட்டை வர்றாங்க, யார் யார் இருக்காங்க போயிட்டு அவங்களோட ஆதார் கார்டெல்லாம் ஏட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம தலைவன் மனோவர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம் டிராவல் பண்ணி இருக்காரு. அதே சமயத்தில் ரேணுகா எங்க போய் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. திடீர்னு ஒரு டோரை அப்படி சும்மா லாக் அப்படி சும்மா அசாத பிடிச்சி யாரும் இல்ல ஓபன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஹலோ யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தமே இல்லாம சத்தம் வந்ததும் அப்படியே சும்மா குப்புன்னு வேத்துருது. உடனே அந்த அம்மா பாக்குறது திரும்பி ஒண்ணு சார் எந்த மாதிரி தான் கணக்கெடுப்பு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா தப்பிக்க பாக்குறாங்க. உடனே நம்ம விஜய் சும்மா இருப்பாங்களா, சரிம்மா நீ கணக்கெடுக்க தான் வந்த, அது நான் நம்புறோம், ஆனா கணக்கு எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு இருக்குல்ல, உன் ஐடி கார்டை கார்டு கவர்மெண்ட்ல கொடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே திருவிழாவுக்கு அனுப்புறோம் முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஐயா சாமி என்ன விட்டுறியா சாமி அப்படின்ற மாதிரி தான் முழிக்கிறாங்க. நீ என்னதான் முழிச்சாலும் கொட்டையா கண்ணை வச்சிருந்தாலும் விட மாட்டேன், ஐடி கார்டு எடுக்கிறே போலீஸ் போன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சார் போலீஸ் எல்லாம் போன் பண்ணாதீங்க சார், வாழ்க்கையா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்காங்க. என்னடா இது கூத்தா இருக்கு, என்னதான் விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா திடீர்னு ராஜேஸ்வரி மேடம் அப்படின்னு கொட்டை எழுத்துல ஒரு போன் ரிங் ஆகுது. இந்த அம்மாவை தான் அந்த போனு ராஜேஸ்வரி மேடம். ஓஹோ நீ ராஜேஸ்வரியோட கையால அடத்தங்கமே, நீ வந்ததும் சொல்லியிருந்தா உன்னை விட்டு இருப்பில்ல, உன்னை எதுவும் சொல்லிக்க மாட்டாருக்குல்ல, நீ போமாத்தங்க, நீ போய் உன்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண. இங்க பாரு இங்க இருந்து ஒரு பிசினா கடை எட்டு போக முடியாது, ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ நினைச்சுன்னு இருக்க மனசுக்குள்ள அப்படியே இங்க வந்துடலாம், இங்க அப்படியே சாபராஜ்யத்தை ஆட்டி பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. நீ போற இடம் கரெக்டா இருக்கும், ஆனா நீ செய்யற தொழிலுக்கு நீ உண்மையா இருந்தா மட்டும் தான் நீ ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு சொல்லிட்டு தாவிட்டு இருந்தேன்னா வாழ்க்கை ஒரு பக்கம் நரகாட்டமாயிரும். அதனால எந்த விஷயம் செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லலைங்க. அதனால எந்த விஷயம் செஞ்சாலும் எப்படி செய்யணும், பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணாம செஞ்சா இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் கேவலமா ஒரு இடத்துல போய் முழிக்க வேண்டியதா இருக்கும். இவங்க இந்த மாதிரி முழிச்சுட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து நான் வந்துட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே வெண்பா வந்துட்டா ரேணுகா டோரை திறக்க வராங்க. ஆனா டோரவே திறக்க விடலைங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே, அதனால டோரவே திறக்க தேவையில்ல. என்னதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிற பக்குவம் வேணுங்க. பக்குவம் ஒண்ணு இருந்தா மட்டும் தான் நம்ம எதனோ ஒண்ணு பண்ண முடியும். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் நம்ம இடத்துல பவர் கட்டுங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏன்னா ஊர்வலம் வந்திருக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒரு பக்கம் மெருக்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துல ஏனையெல்லாம் நம்ம காட்டுல எல்லாம் பாக்குறது வா பாக்கத்தையும் அழகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனா அதெல்லாம் ஏறி மிரிச்சு வச்சுக்க 1 டன் வெயிட் பாக்குறியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு டைலாக் இருக்கு. சரி நடந்துச்சு. இப்ப கரண்ட் இல்ல, அதனால என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படியே தாங்க கண்டினியூ போது. என்ன காரணத்து கொண்டு எக்காரணத்து கொண்டு கரண்ட் இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துன்னு விலகியே போகக்கூடாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு அடுத்து என்ன பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு ஒன் பை ஒன்னா செஞ்சணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் டே தலகாணி இல்லாட்டா நானும் வரட்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. வர 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 வர. சரி நண்பர்களே, ராஜேஸ்வரி யாருக்கு பிடிக்கும்? ராஜேஸ்வரி தோக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ராஜேஸ்வரி மூஞ்சில பூரா பூசுருவா ஏடாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.